ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹாம்ஸ்டர் காம்பேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாம்ஸ்டர் காம்பேட் சொல்கிற இந்த காயின் வந்து நெக்ஸ்ட் மந்த் எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே லிஸ்ட் ஆகுது. இது வந்து என்னென்னா நல்ல ப்ராஃபிட் வந்து நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து நாட் காயின் சொல்லி ஒரு காயின் வந்து டெலகிராம் வந்து கொடுத்தாங்க. அது அவங்களோட அஃபிஷியல் காயின் தான். ஸோ அந்த காயின் வந்து எல்லாருக்குமே நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஒரு $200 ஒரு $1000 வரைக்கும் அதில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே புல் மார்க்கெட்டில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அது எல்லாமே வந்து அந்த டீமோட வந்து டெவலப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் பேஸ் என்னென்னா பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சிலலாம் லிஸ்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக செல் பண்ணிடாதீங்க. ஹாஃப் ஹோல்டு பண்ணிவிட்டு ஹாஃபை வந்து நீங்கள் வந்து செல் பண்ணிடலாம். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து அது நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி காயின்ஸை வந்து ஃபுல்லாக செல் பண்ணிடாதீங்க. எக்ஸ்சேஞ்சை பொறுத்து நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்துக்கோங்க. இப்போ பினான்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்சிலலாம் வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஹாஃபை செல் பண்ணிட்டு ஹாஃபை வந்து ஹோல்டு பண்ண பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இருக்கனால கண்டிப்பாக அந்த காயின்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஃபியூச்சரில் அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஹாம்ஸ்டர் காம்பேட் கூட என்னென்னா எல்லா எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆக தான் போகுது. அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஹாஃப் செல் பண்ணிட்டு ஹாஃப் வந்து ஹோல்டு பண்ணிக்குவாங்க. இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏர்னில் போய்க்குவாங்க. ஏர்னில் போயிட்டு இதில் கொடுத்துருக்க டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த டெய்லி ரிவார்டுன்னு சொல்கிறது வந்து ஒரு 10 days கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 லட்சம் காயின்ஸ் வந்து இதிலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த காயின்ஸ் எல்லாமே நம்ம எதுக்கு கலெக்ட் பண்ணுறோன்னா நம்மளோட ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். இதில் வந்து என்னென்னா ஏர்ட்ராப் வந்து நமக்கு காயின்ஸ் வந்து இந்த மெயின் பேலன்ஸ் வச்சு கொடுக்க மாட்டாங்க. இந்த ப்ராஃபிட் பெர் ஹவர் சொல்கிறத வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சில ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் சொல்லி நான் இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா மைண்டில் போய்க்கோங்க. மைண்டில் போயிட்டு உங்களோட அந்த காயினில் இருக்கிற இந்த பேலன்ஸை வச்சு கார்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா எந்தெந்த கார்டெலாம் உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் வந்து பெர் ஹவர் கொடுக்குதோ அந்த கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த மார்ஜின் ட்ரேடிங் எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்னென்னா 1 crore காயின்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் 869 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணாமல் நம்ம வந்து என்னென்னா இதில் வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கில் இந்த கார்டில் வந்து சின்ன அமௌண்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10K காயின்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அது ஒரு 1000 காயின்ஸ் கொடுக்குற மாதிரி கார்ட்ஸ்லாம் இதில் வரும். அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சில கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த கார்டு வந்து அன்லாக் ஆயிரும். அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்த்தாக தான் இருக்கும். 5000க்கே வந்து என்னென்னா 1000 காயின்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து ஸ்பெஷல்ஸில் போனீங்கன்னா நிறையவே இருக்கும். இந்த ஸ்பெஷல் கார்ட்ஸில் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோங்க. இதில் என்ன எவ்வளோ தூரம் இதில் வந்து ஸ்பெஷல் கார்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கார்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன். அந்த ஒரு லெவல் ஃபுல்லாகவே அதில் ஸ்பெண்ட் பண்ண சொல்லலை. ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் வந்து ஒரு லெவல் 10 வரைக்கும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு பார்ட்டாக இருக்குது. இந்த ஒரு 4 பார்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4 பார்ட்டில் வந்து எதெல்லாம் வந்து ஒர்த்தாக இருக்குதோ அதை வந்து அந்த கார்டை பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. சில கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னென்னா அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த BTC பேர் எடுத்துருக்கீங்கன்னா இந்த பேருக்கு கீழே வந்து கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஸ்டேக்கிங்கை வந்து ஒரு லெவல் 10 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு BTC பேர் வந்து அன்லாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேக்கிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து லெவல் 10 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிங்கன்னா BTC பேர் வந்து உங்களுக்கு வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ அப்புறம் அதுக்கு நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த BTC பேர்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்த்து இல்லாத கார்ட்ஸ் தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 lakh காயின்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு வெறும் 126 காயின்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கார்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து அதிக காயின்ஸ் கொடுக்குற மாதிரி உள்ள கார்ட்ஸ் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா ஒரு 346th பிளேஸில் வந்து நான் இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ராஃபிட் பெர் ஹவர் வச்சு தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஏர்ட்ராப் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவர். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு டெய்லி சைஃபர் கோடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த கோடு வந்து உங்களுக்கு டெய்லி வந்து தெரியும்னா என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் கரெக்டாக அந்த டைமில் வந்து அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ இதை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டெய்லி காம்போன்னு சொல்லி டெய்லி வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. இதில் ஒரு 3 கொஸ்டின் மார்க் இருக்கும். கரெக்டாக அந்த கார்டை வந்து என்ன கார்டு நம்ம சூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணோன்னா நமக்கு ஒரு 50 lakh காயின்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து டெய்லி காம்போ கார்ட்ஸ்லாம் வந்து நான் என்னோடய டெலிகிராம் சேனல்லே போடுவேன். அதை நீங்கள் பார்த்து அந்த கார்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண போதும். ஸோ இப்படி வந்து என்னென்னா ஏர்ட்ராப் வந்து டெய்லி காம்போ, டெய்லி சைஃபர் இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்த அந்த ஸ்பெஷல்ஸ் இருக்குல்ல அதில் வந்து கொடுக்கக்கூடிய கார்ட்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் கார்ட்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த லேம்போ கார்டெலாம் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கும் ஏர்ட்ராப் வந்து உண்டு. ஸோ இப்படி வந்து என்னென்னா ஸ்பெஷலில் இருக்கக்கூடிய கார்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மெயின் விஷயம் என்னென்னா எந்தெந்த கார்டில் உங்களுக்கு அதிக டோக்கன்ஸ் கொடுக்குதோ அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவராட்டம் அப்கிரேட் பண்ணாதீங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு லெவல் 10 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதே போதும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன டெலகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலியமாட்டும் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ அவங்களையும் ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக டெய்லி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த காயின் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்ட் ஆகுது. நல்லா ப்ராஃபிட் இதில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.